போற்றி என்றார். அடுத்து மூன்றாவதாக மீட்டும் அறிவை காட்டும் வினை போற்றி 3 போற்றி சொல்றார். அடுத்து நான்காவதாக பொய்யாத வல்லவமே போற்றி என்று 4வது போற்றியை காட்டுகின்றார். அடுத்து நேசத்தை வைத்த நெறி போற்றி என்று 5வதாக காட்டுகின்றார். அடுத்து ஒக்க நின்று பண்டாரி ஆனபடி போற்றி என்று 6வதாக காட்டார். அடுத்து ஆக்கி பணித்த அறம் போற்றி என்று 7வதாக காட்டார். அடுத்து கட்டோலை தீர்க்கும்படி போற்றி 8வதாக காட்டார். அடுத்து வல்ல கருணை மரம் போற்றி மரக்கருணையை போற்றி 9வதாக சொன்னார். அடுத்து 10வதாக சத்திபதிக்கும் தரம் போற்றி 11வதாக குண்டு பகிர்ந்த குணம் போற்றி 12வதாக நீதி நெருப்பு நிலை போற்றி என்றும் இப்ப நாம் பார்த்த 13வதாக கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி என்றும் செல்லாமை காட்டும் செயல் போற்றி என்றும் 14வதாக 15வதாக சொல்லி போற்றுவேன். இப்படி இத்தனை போற்றுதலையும் சொல்லி பெருமானுடைய கருணை அறக்கருணையாகவும் அறக்கருணையாகவும் வெளிப்படும். அது தாயன்பாகவும் தந்தையினுடைய அன்பாகவும் வெளிப்படும். நாவுக்கரசு பெருமான் சொல்றார் இல்லையா, ஈன்றாளாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மாதமும் பெருமான் ஒரு பாட்டுல சொல்றார், இவ அப்பன் நீ அம்மை நீ ஐயரும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒருவரும் நீ விற்பனவும் விற்பனவும் தோற்றுவாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ முத்துண்ணி இறைவன் நீ ஏதொன்று செல்வனியே என்று பார்த்தார்கள். அப்படி எல்லாமுமாக இருந்து பார்க்குமிடமெங்கும் நீக்கவர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று எல்லா இடத்திலும் தன்னுடைய இருப்பை காட்டி நாம் செல்லா நெறிக்கு செல்லாமல் அல்லாத நெறிக்கு செல்லாமல் நன்னெறியிலேயே நிற்க வேண்டும் என்பதற்காக பெருமான் எத்தனை கருணையை நமக்கு காட்டியிருக்கின்றான் என்பதையெல்லாம் வரிசையாக நமக்கு பல்வேறு சான்றுகளுடன், எப்படி ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டால் கசப்பு மருந்தை மருத்துவர் கொடுத்து அதற்கு தேவைப்பட்டால் அறுத்து தீயில் வாட்டி அந்த சிகிச்சையெல்லாம் செய்வதை போல பெருமான் நாம் செய்த அந்த பாவ கணக்கை தீர்க்கும் பொருட்டாக அவன் அதையெல்லாம் நமக்கு ஊட்டி எடுத்து நமக்கு ஊட்டி நமக்கு வெறும் சிறப்புடைய இந்த புறவா நிலையை அனுபவிக்கும் என்பதற்காக அவன் என்னவெல்லாம் செய்கின்றான் என்பதையெல்லாம் பெரிய பட்டியலுக்கு நமக்கு காட்டியிருக்கிறது. ஏன்னா பெருமான் எவ்விதமான குணமும் இல்லாதவன், எந்த ஒரு பிறப்புக்கும் ஆட்படாதவன், எந்த ஒரு நிலையிலும் மாணவன் தன்னை சிறிதும் பற்றாத தன்மை உடையவனாக இருக்கின்றவன், எதை கண்டும் அஞ்சாதவன், எதையும் வேண்டும் என்று உண்ணாதவன், இப்படி ஒவ்வொரு நிலையா காட்டி அதையெல்லாம் கொடுத்து நாம் எல்லாம் வீவு பெறும் பொருட்டு மானிட சட்டை தாங்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள், அதை போலவே சட்டை அதை போலவே எல்லாவற்றையும் செய்து நாம் அவர்களால் அன்பு செலுத்திய உடனேயே நீ என்னோடு வந்துவிடு என்று நம்மை எல்லாம் அழைத்து கொண்டு செல்லுங்க. அந்த கருவை திறத்தை எல்லாம் ஒற்றி நமக்கு இத்தனை செய்திகளையும் எடுத்து மிக விரிவாக இயம்பு இருக்கின்றார் நம்முடைய உமாவதீஸ்வரன் என்று சொல்லி இந்த நூல் அத்தனை சிறப்புடையது. அதுபோல வேறு நெறிக்கு செல்லாமல் இந்த ஏகான்மவாதிகள் முதலாக இருக்கக்கூடிய மற்றவர்களோடு நாம் கலவாமல் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இருப்பதை போல அந்த நிலையில இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்போதும் இறை சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய
அடியார்களோடு கூட்டுவிக்கின்ற அந்த நிலையை நாம் பெற வேண்டும் என்று நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றன இந்த பாடங்கள் என்று சொல்லி ஒரு முறை இது போன்ற பாடங்களை எல்லாம் முடித்து ஒருத்தர் படிச்சுட்டு போய் கேட்டார், நான் இதெல்லாம் படிச்சுட்டேன், இனிமேல் என்ன படிக்கிறது, அதையே படி. நான் படித்தேன் இவ்வளவு சித்தாந்த நூல்களையும் படிச்சுட்டு நச்சுணர்ந்து என்ன போகணும், நான் என்கின்ற ஆணவம் போகணும். நமக்கு என்ன சொல்லலையே போக மாட்டேங்குது, எங்க செயல்ல போகும். அதனாலதான் பார்க்கும்போதுதான் அடியேன் அடியேன் அப்படின்னு சொல்லி பழகம். நம்ம என்ன பண்றது, உலக வாழ்க்கையில பாதிக்கிறோம், இங்க பாதிக்கிறோம், அங்க போய் அடியேன்னு சொல்ல முடியாது, இங்க வந்து நான் சொல்ல முடியாது, தவிக்கிறோம். என்ன செய்யணும், பழக்கம் நம்ம எல்லாமே ஒரே இடத்துல ஒன்றாக ஒரே இடத்துல போயிருந்தா அப்ப அடியேங்கிற வார்த்தை மாறாது. அந்த அடியேன் என்கின்ற சொல்லுல பல பேர் கேட்பாங்க, சில விதண்டாவாதிகள்லாம் கேட்பாங்க, அடியேன் அடியேன்னு சொல்றீங்களா அப்படின்னா அடியில் இருக்கீங்களா, எல்லாருக்கும் கீழே இருக்கீங்களா? அது எல்லாருக்கும் கீழான நிலை இல்லை, எல்லாருக்கும் மேலான நிலை. அந்த அடியார் அப்படிங்கிறது மற்ற இடங்களில் சொல்லப்படக்கூடிய அடியார் என்கின்ற பொருள்ல வரக்கூடிய அந்த அடியார் அல்ல. இறைவனுடைய திருவடியை எப்பொழுதும் தன்னுடைய சிரத்தின் மேல் ஆர்ந்து கொண்டிருப்பவர் அடியார். அதனாலதான் அவர்களை அடியார்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம அடியார், நம்ம உடனே திருநீர் பூசணும்னா நம்மளாம் அடியார், ருத்ராட்சம் போட்டோம்னா நம்மளாம் அடியார். அப்படிலாம் நாம அந்த பாதையில நுழைஞ்சிருக்கிறோம். அடியார் ஆகணும்னு சொன்னா பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க இல்லையா, அதுல ஒரு குடும்பாவது செய்தோம்னா நம்ம அதை சொல்லலாம். இந்த பெரிய ஒரு திருக்கூட்டத்துல அன்பர்கள்லாம் இருக்காங்க, சமையலுக்கு ஒருத்தர் வந்து விழாவுக்கு அவர்தான் சமையல் ஏற்படுத்துகிறார். இன்னொருத்தர் வர, ஐயா வாங்க, இல்லைங்க அவர் சமைச்சா நான் சாப்பிடணும். அவரு வேற ஒருத்தர், அவருக்கு ஏதோ வேற ஏதோ அதனால அவரு சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன். நீங்க எங்க போய் நாம எங்க போய் வந்து அந்த அடியார் நிலைக்கு போறது, அவர்கிட்ட பேசினா நான் இவர்கிட்ட பேச மாட்டேன், இவர்கிட்ட பேசினா அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் இருந்தா அந்த அடியார் நிலைக்கெல்லாம் போகவே முடியாது. அது ஆணவத்தினுடைய இன்னொரு வடிவமான வெளிப்பாடு. அதனால அதையெல்லாம் கலைந்து விடணும். நாவுக்கரசர் சொல்றார், அவனுடைய புறத்தோற்றத்தை வைத்து எடை போடாத. என்ன சொல்றார், அங்கமெல்லாம் குறைந்தது தொழுநோயார் ஆவுரித்து பின்புழலும் புறையவேனும் கங்கைவார் சடைகரந்தார்க்கு அன்பராகில் அவர்கள் மீது நாம் வணங்கும் கடவுளாரே. கடவுளாக யார, அங்கமெல்லாம் குறைந்தது தொழுநோயார். தொழுநோய் பார்த்தாலே அருவருப்பா இருக்குதே, தள்ளி போகிறார். ஆனா அவர்களையும் நான் கடவுளாக வணங்குவேன். எப்போ? அவர் சிவபெருமானுக்கு அன்பராக இருந்தார். ஆவுரித்து தின்றுடலும் புடைய வேண்டும். அப்படி புடையரிடத்திலே இருந்தவராக இருந்தார். இனம் பற்றி சில இடங்கள்ல, அதுவும் பல இடங்கள்ல பேசப்படும். அதையும் ஒழிக்கணும். ஆவுரித்து தின்றுடலும் புடைய வேண்டும். கங்கைவார் சடைகரந்தார்க்கு அன்பராகில் அவர்கள் நீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அவங்க சொல்றார், சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள கருவர்களும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராதில். அவங்க சிவபெருமான் மேல வெறுப்பு காட்டுறவங்களா இருந்தா அவங்க எனக்கு சங்கநிதி பதுமநிதி இது ரெண்டையும் கொடுத்து குபேரனிடத்திற்கு கூடிய 2 பேரும் சொல்லுவோம். அந்த சங்கநிதி பதுமநிதி இரண்டையும் கொடுத்து இந்த பூவுலகையும் ஆள கொடுத்து, அது இல்லாம விண்ணுலகையும் ஆள கொடுத்தாலும் சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து
தரணியோடு வானாள கருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ. அவருக்கு எந்த செல்வத்தையும் நாங்க மதிக்க மாட்டோம். இதனால மாதேவருக்கு ஏகாந்த வல்லாராகி சிவபெருமானுக்கு அன்புடையவராக அவங்க இல்லை என்று சொன்னால் அவர்கள் கொடுக்கின்ற எதுவும் அது எவ்வளவு பெரிய செல்வமாக இருந்தாலும். ஆனால் ஒரே நிலையில உங்களெல்லாம் குறைந்தெழுத்து நோயராய் ஆவுரித்து திருக்குறளும் குறையரும் கங்கைவார் சடைகரந்தாக்கு அன்பராகில் அவர்கள் மீது நாம் கடவுளாலே என்று நாவுக்கரசு பெருமான் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அதனால இந்த தேவையற்ற வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து நாமெல்லாம் சிவபெருமானுடைய அடிமைகள். அடிமைகள் பெரிய அடிமைகள் சின்ன அடிமைகள் எல்லாமே அடிமைதான். இப்படி ஒரு அரசனுக்கு கீழே பணி செய்யக்கூடிய போர்க்களத்துல குதிரையில் மேல ஏறி சண்டை போடுறவனும் அவனும் போர் வீரன் தான். தேர்ல ஏறி சண்டை போடுறவனும் போர் வீரன் தான். வெறும் கையில ஈட்டியை வச்சுக்கிட்டு கீழே காலாட்படையிலிருந்து சண்டை போடுறவனும் அதே போர் வீரன் தான். யானை மேல ஏறி போர் செய்யக்கூடியவனும் போர் வீரன் தான். இப்படி எத்தனை வேறுபாடு இருந்தாலும் ஒரு அரசனுக்கு கீழ் பணி செய்பவர்கள் தான் அவர்கள் என்பதுதான் அவர்களிடத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தி அந்த இடத்திலே போரிட வெற்றியை தேடி தருவதை போல நமக்குள்ள எத்தனை ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கலாம் அல்லது உலகில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நாம் எல்லாம் தலைவன் நமக்கு ஒருவனே, சிவபெருமானுடைய அடிமைகள் நாம் என்கின்ற எண்ணம் வந்தா நமக்குள்ள இந்த பிணக்குகள் வராது என்று சொல்லி இந்த பிணக்குகளை தீர்த்து அருளவும் பெருமான் வருவோம். உண்மையான அன்பினால் ஏற்பட்ட பிணக்காக இருந்தால் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் ஏயர்கொன் கிடைக்காமருக்கும் பிணக்கு ஏற்பட்டாலும் அதை பெருமானே முன்னின்று தீர்த்ததை போல நமக்கும் அது போல உண்மையாக இறைவன் மேல அன்பின் காரணமாக பிணக்கு வந்தார். நான் தான் பெரியவன் அப்படின்னு பிணக்கு வந்தா சாமி வர மாட்டார். நான் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே அங்கிருந்து பெருமான் வந்து நம்ம உள்ளத்துல வெளிப்பட்டு நிற்க மாட்டான். அப்ப அந்த நான் என்கின்ற அகந்தையை விடுத்து நாம் பெருமானுடைய அடிமை என்கின்ற சிந்தனையில என்னைக்கு அவனுக்கு பணி செய்கின்றோம் அப்போதுதான் பெருமான் வெளிப்பட்டு கொடுக்குவான். அப்படி உண்மையான அன்பின் காரணமாக ஒரு பிணக்கு ஏற்பட்டான். ஒரு துண்டுக்கும் இன்னொரு துண்டுக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டான். அவங்களுடைய திருக்காலத்தில சிலந்தையும் யானையும் இந்த சிலந்தி வந்தல் செய்ய யானை பிடித்து போட அப்படி ஒரு துண்டுக்கு ஒரு துண்டு பிணக்காக வந்து சேர்த்தா அந்த பெருமான் வெளிப்பட்டு சிலந்தியை மறுபிறவியில கோச்சை லட்சுமணனாக அனுப்பி அவரை 20 மாடக்குழிகள் கட்ட வைத்து இந்த யானைக்கு அப்பவே என்ன பண்றார்? கேட்க முடியுமா? இவர்தான் என்ன பண்றாங்க? அவனுக்கு புத்தி வெளிப்பட்டு பிறகு இப்படியெல்லாம் பெருமானிடத்துல நாம் கேள்வி கேட்க முடியாது. எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவன் நம்முடைய கருணையும் அப்படித்தான். ஒருவருக்கு வெளிப்படுகின்ற தன்மை போல இன்னொருவருக்கு வெளிப்படாது. ஆகவே அதனால வெளிப்பட்டதால் யானை உயர்ந்தது சிலந்திக்கு ஒரு தாழ்ந்தது என்றெல்லாம் இல்லை. இதை போல பெருமாள் இவரை கொண்டு அந்த 20 சிவாலயங்களை எழுப்ப வேண்டும் என்பதற்காக அவரை பூமிக்கு அனுப்பினார். அந்த தேவை யானையினுடைய ஆன்மா இல்லை என்பதனால் அதோடு சேர்த்துக் கொண்டார். எனவே அது போன்ற விருப்பு வெறுப்புகளை எல்லாம் நாம் விடுத்து நாம் எல்லாம் சிவபெருமானுக்கு ஆளாக இருக்கக்கூடியவர்கள், அவனுடைய அடிமைகள் என்கின்ற எண்ணத்தோடு நாம் இந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டால் பூமுகாசன்தானத்தினுடைய ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய திருவருள் நமக்கு எங்கிருந்தும் கிடைக்கும் என்று சொல்லி இதில் ஏதாவது சொல்லணும்னா